அடுத்து இந்த கண்டிஷனை கேளு. உங்க சொந்தக்காரங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் உனக்கு இன்விடேஷன் வைக்க இங்க வரும்போது வருவாங்க. உனக்கு மட்டும் இன்விடேஷன் வச்சா பத்தாது. என்ன எனக்கு மட்டும் ஊர் ஃபுல்லா வைக்க சொல்லணும்? ஹவுஸ் ஓனருங்கிற முறையில எனக்கும் இன்விடேஷன் வைக்கணும். அப்படியா? அதுவும் வெறுமனே சும்மா வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போக கூடாது. நல்ல வெள்ளி தட்டுல. வெள்ளி தட்டா? வெள்ளி வைக்கிற வரைக்கும் வெள்ளி தட்டா? பாரு, உனக்கு வெள்ளி தட்டுல வைக்கலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு இன்விடேஷன் வைக்க வரும்போது வெள்ளி தட்டுல வெத்தலை பாக்கு, பழம், பூ இதெல்லாம் வச்சு மரியாதையா இன்விடேஷன் எனக்கு கொடுத்தா ஆகணும். ஸ்வீட்டு அதுவும் இருக்கும். ஒருவேளை அப்படி இன்விடேஷன் எல்லாம் கொடுத்தா நீங்க அந்த கல்யாணத்துக்கு வந்து மொய் வைப்பீங்களா? மொய் வைக்கிறது நான் என்ன உங்களுக்கு சொந்தமா? என்ன எதுக்கு தட்டு ஸ்வீட் எல்லாம் கேட்டீங்க? ஹவுஸ் ஓனர்ல ஒரு மரியாதை இருக்குல்ல எனக்கு. இந்த மானங்கட்ட மரியாதைக்கு நாண்டுகிட்டு போலாம். எது? ஒன்றும் இல்லை சார். எனக்கு பயந்துகிட்டு அவங்கள வீட்டுக்கு வர வைக்காம தெருமுனையிலேயே நிறுத்தி பத்திரிக்கையை வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போறது எனக்கு தெரிஞ்சால் அந்த மாசம் வாடகையில 5000 கூட்டிடுவேன். ஓகேதான், நான் சொல்றேன் வைப்பட்ட. சரி, இந்த வாடகை அட்வான்ஸ் அதை சொல்றீங்களா? எதையோ சொல்றீங்க, அதை சொல்ல மாட்டேன். அது சொல்றப்பா 5000 ரூபாய் அட்வான்ஸ். 5000 ரூபாய் அட்வான்ஸா? 10 மாசம் அட்வான்ஸ் வாடகை. சார், வயசானவன்றதை ப்ரூவ் பண்றீங்க சார். மாத்தி சொல்றீங்க சார். 10 மாச வாடகை தான் அட்வான்ஸா வாங்குவாங்க. நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க போல இருக்கு. மாத்தி எல்லாம் சொல்லப்பா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல. நான் வந்து ஒரு வித்தியாசமான ஹவுஸ் ஓனர்ன்னு. ஆமா, மத்த ஹவுஸ் ஓனர் மாதிரி நீங்க இல்ல. நீங்க அதேதான். என்னன்னா அட்வான்ஸ் பணம்ங்கிறது திருப்பி கொடுக்க வேண்டியது. ஆமா, அதுதான் அட்வான்ஸ். வீட்டை காலி பண்ணும்போது திருப்பி கொடுக்கணும். ஆனா வாடகைங்கிறது எனக்கு வர வேண்டியது. அதனாலதான் அட்வான்ஸ் வெறும் 5000, வாடகை 10 மடங்கு அட்வான்ஸ், அதாவது 50000 வாடகை. சார், நீங்க விவரமான ஆள் தான். நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் என் ஒய்ஃபு கிட்ட சொல்றேன். ஓகே, நான் கூப்பிட்டு வந்துடுறேன் சார். பட்டமா தம்பி, இதையும் கேட்டு போயிருங்க. அதான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டீங்களே சார். நீங்க வந்து பெரிய பட்டீங்கன்னா மட்டும் நம்ம வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க இந்த ஏரியால தான் உங்களுக்கு ஆபீஸ் இருக்குன்னு தான் இந்த ஏரியால வீடு பார்த்து வந்திருக்கிறீங்க. பக்கத்தாப்புல தான் சார். அதனால இந்த ஏரியால நீங்க நம்ம வீட்டுக்கு தான் குடித்தன வரணும். அதான் சார், பிடிச்சா வந்துடுவேன் சார். ஆனா என்ன மீறி இந்த ஏரியால நீங்க எந்த வீட்டுக்கும் குடித்தன வர முடியாது. ஞாபகத்துல வச்சுட்டு போங்க சார். என்னங்க கொஞ்ச நேரத்துல வில்லனா மாறிட்டாரு?